ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கள் தோட்டத்தில் என்னென்ன பறிச்சேன்றது பார்க்குறேன் சொல்கிறேன். ப்ளஸ் இந்த பப்பாளியை கொஞ்சம் பறித்தேன். இதில் 2 கொஞ்சம் பழுத்த போல் இருந்தது, அதனால் இந்த பப்பாளியை பறித்தேன். அப்புறம் பக்கத்தில் இந்த கொய்யா நிறைய இருந்தது. இது கொய்யா மரம். கொய்யாவில் கொஞ்சம் நிறைய காய் கொஞ்சம் பழுத்த போல் இருந்தது. கொஞ்சம் காய் வாட்டில் எனக்கு ரொம்ப பிடிக்குன்றதுனால கொஞ்சம் காய் வாட்டில் எடுத்துருக்கிறேன். இது சின்ன காடு மாதிரி இருக்குது. அதை இப்போ காட்டுறேன் நான். இது பாருங்க, இது பப்பாளி. கொய்யா கொஞ்சம் நிறைய இருந்தது. கொய்யா 2 3 4 5 ஒரு 11 காய் இருக்குது. கொஞ்சம் நெல்லிக்காய் கொஞ்சம் எடுத்தேன். கொஞ்சம் நெல்லிக்காய் எடுத்தேன். அப்புறம் சீத்தாப்பழம். இது பார்த்திங்கன்னா ரொம்ப பழுத்துருக்கு, மரத்திலே பழுத்தது. சீத்தாப்பழம் எங்கே இருக்குன்னு காட்டுறேன். மரம் அதெல்லாம் அதுதான் சீத்தா மரம். ஆனால் காய் வெளியில் நிறைய இருக்குது. ஸ்டார் ஃப்ரூட்டு நிறைய பழுத்துருக்கு. ஆனால் இல்லைங்க, எடுக்க முடியுமான்னு பார்க்குறேன். இப்படி பழுத்து கீழே விழுந்துச்சு நிறைய ஸ்டார் ஃப்ரூட்டு. எடுக்கலை. அது பாருங்கள், மேலே பார்த்தது தெரியும். நிறைய ஸ்டார் ஃப்ரூட் பழுத்து இருக்குது. அப்படியே இங்கேருந்து கொய்யா பழம் எடுத்தேன். இந்த மரத்துலேருந்து தான். இப்போ சீத்தாப்பழம் பார்த்திங்கன்னா அப்படியே மரத்திலே பழுத்துருக்கு. ஸோ அப்படியே எடுத்து காட்டுறேன். இது பாருங்க, மரத்திலே பழுத்தது. இது நம்ம பப்பாளி லேசாக பழுத்த ஒன்று எடுத்துட்டேன் நான். இன்னும் 2 நாளில் பப்பாளி பழுத்துருவோன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கொஞ்சம் கமெண்ட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். நான் எதாவது தப்பாக பண்ணுறதான்றது கொஞ்சம் சொன்னீங்கன்னா நான் கரெக்ட் பண்ணிப்பேன். தேங்க்யூ.